வணக்கம் நிகிதா. அதாவது சுங்காசத்திரம் பகுதியில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எதிராக இன்றுடன் 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் விவகாரம் குறித்து நேற்று சென்னை சேரம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மேலும் 18 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிர்வாகம் திட்டவட்டமாக சிஐடியுடன் தெரிவித்திருந்தது. நிர்வாகத்தின் இந்த பதிலால் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வந்தனர். அதாவது இந்த நிலையில் இன்று ஆலை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அந்த உற்பத்தியை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தற்போது அந்த உற்பத்தியை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சாம்சங் தொழிற்சாலையில் தற்போது உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு பயனும் இல்லை. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பகுதியில் தொடர்ந்து 3 நாள் போராட்டம் நடத்தி வரும் சாம்சங் தொழிலாளர்கள் தற்போது சாம்சங் தொழிற்சாலை முன்பு நெருங்கி வருவதால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் தங்களோட வாகனங்களுடன் காத்திருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சாம்சங் தொழிற்சாலை முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாகியுள்ளது. நிகிதா.